என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை சொல்வதற்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக காத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்டுவிட வேண்டும். உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். உன் வேண்டுதலை முடிச்சு என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. நீ ஒரு வேண்டுதலை வைத்து அதை நீண்ட காலமாக ஏற்பட்டு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த நேரம் வருமோ, நடக்குமோ நடக்காதோ, இந்த முருகன் தருவானோ மாட்டானோ என்று நீ மனதை ரணத்தோடு இருந்து கொண்டு இருந்த இந்த வேண்டுதலை இந்த பௌர்ணமி இரவிலேயே உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் பொழுது உனக்கு யாருமே இல்லை என்று நீ கலங்காதே. உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான பலனையும் தருவதற்கு தானே இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் என் தங்க பிள்ளையே, நீ யோசித்து யோசித்து உன் மன நிம்மதி இனி நீயாகவே கெடுத்து கொண்டது போல இருக்கின்றாய். வருகின்ற வாழ்க்கை நிலையில் யாருடைய நிலை எப்படி மாறியிருக்கும் என்றே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பற்றியும், உன்னை பார்த்து அங்கே உறங்க பேசியவர்களை பற்றியும், உன்னை பார்த்து கைத்தட்டி சிரித்தவர்களை பற்றியும் நீ நினைத்து வருத்தப்படாதே. இதோ உன் மலையின் உச்சிக்கு நீயே செல்ல ஆரம்பித்து விட்டாய். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். மலை மீது ஏறுவதற்கு கடினமாக இருக்கலாம். ஏறிய பின்புதான் தெரியும் அந்த மலையும் நம் காலடியில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று. அதன் பிறகு எதற்காக தங்கமே ஏதேதோ இழப்பது போல உன் மனதிற்குள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது? கவலையெல்லாம் விட்டு அழித்து விட்டு உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவாக்க வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான் எடுத்துக்கொண்டு இல்லை. வாழ்க்கையில் மட்டும் எனக்கானது இன்னும் வெற்றி பெற முடியவில்லை என்று நினைக்கின்றாய். அதுவும் சரிதான். உன் வாழ்க்கைக்கு தேவையான தேடலை நான் தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதற்கு பிறகு நம்முடைய வேலையை நாம் பார்க்க முடியாது. அதனால் இந்த வேலவன் சொல்வதை கவனமாக கேள். கிடைக்கின்ற தருணத்தை இந்த பௌர்ணமி நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ அங்கே போனால் கிடைத்து விடுமோ, இங்கே போனால் கிடைத்து விடுமோ என்கின்ற நிலையெல்லாம் தாண்டி கேட்கின்றாய் என்பதை மட்டும் நீ மனதார நினைத்துக்கொள். இந்த முருகன் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் அழுது கொண்டு இருக்காதே. உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இதுதான் உனக்கான பாதை என் தங்கமே. நான் உனக்கு அறிவித்து விட்டேன். என்னிடம் இப்படித்தான் பேச வேண்டும் என்று உன் எண்ணத்தின் தேடலை என்னிடம் பிரதிபலித்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா? வெற்றியை தேடிக்கொண்டிருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் கவலையான நிலையின் கஷ்டத்தையின் போக்கில் உன் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த முருகனானவன் வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்காக யாருமே இல்லை என்று கண்கலங்கியது இதோ உன்னை தேடி உன் உறவானவரின் மூலமே உன் கஷ்டத்தை போக்குவது என்பது இங்கு சாதாரண விஷயம் அல்லவா? எத்தனை சோகங்கள், எத்தனை சின்ன சின்ன குழப்பங்கள் என்பதை நான் அறிந்து விட்டும் புரிந்து விட்டும் இருந்துவிட்ட போதிலும் இனியும் என் கண்களை நான் கைவிடுவதில்லை என்பதில் தெளிவாக இரு என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளில் யாருமே அறிந்து கொள்ளவில்லையே என்று. ஆனால் என்ன ஆனாலும் அந்த வழியின் வேதனையோடு நீ இப்பொழுது உனக்கானவரை சுற்றி இந்த வேண்டுதலை என்னிடம் வைத்து கொள்வதற்காக வந்திருக்கின்றாய்.
அதை நீ எடுத்து வைக்கும் பொழுது நான் கண்முழிக்கும் அந்த தருணத்திலே எத்தனையோ கோடிகள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் செல்ல பிள்ளையே, நான் ஏன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தெரியுமா? எனக்கு பிடித்த விஷயங்கள் எது, பிடிக்காத விஷயங்கள் எது என்று நான் சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதை கஷ்டமும் காயமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் வெளியே சொல்ல முடியாத கண்ணீரை நீ என்னிடம் மட்டுமே வடித்து கொண்டு இருக்கின்றாய். சற்றும் யோசிக்காதே. உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றும் இந்த வேலை என் அப்பனை தவிர வேறு யாரால் முடியும்? இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு செயலும் இந்த வேண்டுதல் முடிச்சின் மூலம் நான் உனக்கு மாற்றுவதற்காக வந்திருக்கும் பொழுது உன் வேண்டுதல் முடிச்சில் உள்ள விஷயமும் இங்கு பலிக்கத்தான் போகின்றது. மிக ரகசியமாக வைத்திருந்த என் பெருமகிழ்ச்சிக்கான களம் அதுதான். அப்பனே முருகா என்று என்னிடம் நீ வணங்கிவிட்டாய். இனியும் நான் அதை விட்டு விடுவேனா என்று எண்ணிவிட வேண்டாம் என் தங்கமே. என் கருத்தை பற்றி உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்ற நிலைமையை காட்டுவதற்காகத்தான் இந்த முருகனானவன் நான் வந்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பதற்றமோ பயமோ கொள்ளாதே. எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிப்பதுதானே வாழ்க்கை. என் பிள்ளைக்கு இப்பொழுது அப்படிப்பட்ட நிலையைத்தான் கொடுத்திருக்கின்றேன். யாருமில்லை யாருமில்லை என்று இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து நீ யாருக்காக வாழப்போகின்றாய் என்று ஒற்றை நிழலை புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் அன்போடும் தெளிவோடும் கண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்கின்ற நீ எப்படி தெரியுமா? நீ ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டு அதிலேயே பிடித்து விடுகின்றாய். அதுவே உனக்கான விஷயத்திற்கு எதிராக அமைகின்றது. சில சமயத்தில் அதை மண்ணை போட்டுக்கொண்டு படுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதுதான் யதார்த்தமானது. அதுதான் வாழ்க்கையில் மிக கொடுமையானது. உன் வாழ்க்கைக்கு என வசதிகள் கூட பெற்று தரவில்லையே இந்த முருகன் என்று நீ கூட கேட்கலாம். என் தங்கமே, நான் ஏற்கனவே உனக்கு அதையெல்லாம் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் யோசித்து பார், அந்த விஷயத்தில் அந்த இடத்திற்கு செல்வோமா என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒன்றை பெறப்போகின்றோம் என்பதை நீ தெளிவாகவே நினைத்த காரியத்தை நினைத்து நீ தெளிவாக நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தருவதற்கு இந்த முருகன் இருக்கும் பொழுது நீ வேறு யாரையோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த பௌர்ணமி வரத்தில் உனக்கு முழுமதியோடு ஒரு பொக்கிஷத்தை, அதுவும் நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை நான் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றேன். என்னை வலம் வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருப்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உனக்கென்று என்ன வேலை இருக்கின்றதோ அதை உனக்காகவே கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் ஏன் யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? தைரியமாக உன் முடிவை எடுத்து அடுத்த கட்ட ஜெய்வனை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உன் தடைகளின் எல்லாவற்றையும் அகற்றி உனக்கு சந்தோஷத்தின் கதவை திறந்து வைத்து விட்டேன் என் தங்கமே. எத்தனை சோகங்கள் உன்னை ஆள்கொண்ட போதிலும் நீ முருகா முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். அதனுடைய பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. உனக்கான வேண்டுதலை நடத்தி தந்து நீ வெற்றி பெறும் நோக்கில்தான் உன்னை உருவாக்க செய்ய போகின்றேன். இந்த வேலவன் உன்னிடத்தில் வந்து சேரும் நேரமானது உனக்கான வெற்றியை தீர்மானிக்கப்பட்டதாக நீ நினைத்த ஒன்று நினைக்காத ஒன்று என்று சிந்தித்து கொண்டே உன் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்து விடாதே. எதை நினைத்தாலும் அதை முழுமையோடு சுத்தியோடு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த கற்றுக்கொள். எப்பொழுதும் இதை மட்டும் செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியே நடக்கும்.